Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். All of you welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th 6th chapter vector algebra. அதுல exercise 6.1 6.1ல first sum பார்க்க போறோம். இங்க பாருங்க, prove by vector method. Vector methodல நம்ம prove பண்ணோம் that if a line is drawn from the center of a circle, ஒரு கோடு சர்க்கிள் உடைய சென்டர்ல இருந்து நாம வரைகிற ஒரு கோடு to the midpoint of a chord. ரபர் இது chord, ஏபிங்கிறது chord நான் சொல்லுவான். இந்த ஏபிங்கிற கார்டுடைய மிட் பாயிண்ட்டுக்கு சென்டர்ல இருந்து நாம ஒரு லைன் டிரான் பண்றோம். ஓடிங்கிற லைன் ஏபிங்கிற கார்டுக்கு புரியுதா நாம வரைகிறோம். அந்த ஓடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, the line OD is perpendicular to AB. ABக்கு OD பர்பண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ணோம். நல்லா பாரு, ஒன்றுமே இல்லை சாமி, இது சர்க்கிள், ஏபி அப்படிங்கிறது கார்டு, ஓங்கிறது சென்ட்ரு, இந்த ஓங்கிறது சென்ட்ரல், டிங்கிறது ஏபியோடைய மிட் பாயிண்ட்டு. அப்போ ஓவிலிருந்து டிக்கு நம்ம வரைகிற கோடு இந்த ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இவ்வளோதான் சாமி, புரியுது நான் சொல்கிறது? சென்ட்ரலிருந்து ஏபியோடைய மிட் பாயிண்ட் டிக்கு நாம் வரைகிற ஒரு லைன் பர்பண்டிகுலர் டு ஏபி. அப்போ அதாவது ஓடி, சிம்பிளாக ஓடியும் ஏபியும் பர்பண்டிகுலர் அப்படின்னு நிரூபிக்கணும். கண்ணு இங்கே பாரு, ஓஏ அப்படின்னாலும் ரேடியஸ் தான், ஓபி அப்படின்னாலும் ரேடியஸ் தான். அப்போ ஓஏவும் ஓபியும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ வெக்டரும் மேக்னிடியூட் ஆஃப் ஓபி வெக்டரும் ஈக்குவல். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸ் சேம், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ ஓஏவும் ஓபியும் ஈக்குவல். அப்போ ஓஏ வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஓபி வெக்டர். இது ஆர் வரும், இதுவும் ஆர் தான் வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். இப்போ பாருங்க, ஓஏ இது ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். ஓஏ வெக்டர் ஏ வெக்டர், ஓபி வெக்டர் பி வெக்டர், டிங்கிறது மிட் பாயிண்ட் இல்லையா சாமி? மிட் பாயிண்ட் என்ன பண்ணணும்? ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ண பாதி. அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. இதுதான் கான்செப்ட். இது ஏ வெக்டர்னு எடுத்துக்கோ, இது பி வெக்டர்னு எடுத்துக்கோ. அப்போ டிங்கிறது மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது என்ன வரும்? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. புரியுதா? மிட் பாயிண்ட் பாதி, ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். சரி, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் பாரு, ஓடி வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஓடி வெக்டரையும் ஏபி வெக்டரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆன்சர் வந்துச்சுன்னா டாட் ப்ராடக்ட். நல்லா பார்த்துக்கோ, மல்டிபிள் பண்ணும்போது ஓடி வெக்டரையும் ஏபி வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ண, அப்போ ஆன்சர் 0 வந்ததுன்னா டக்குன்னு ஓடி வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டர்னு சொல்லிடலாம். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ தேர்ஃபோர் இப்போ நம்ம we have to prove, நல்லா பார்த்துக்குங்க, we have to prove. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஓடி வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். எதை ரெண்டையும்? ஓடி வெக்டரையும் ஏபி வெக்டரையும். ஜஸ்ட் கொஞ்சோண்டு பாயிண்ட் தான் தாங்க, பார்த்துக்கோ. அப்போ இப்போ பாரு, ஓடி வெக்டர் டாட்டு ஏபி வெக்டர். அப்போ ஓடி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சது இது மிட் பாயிண்ட் இல்லையா? அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2 டாட்டு ஏபி வெக்டர் எப்படி பிரித்து எழுதலாம்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னு பிரித்து எழுதி கண்டுபிடிக்கலாம். அப்போ இது தங்கம் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2 டாட்டு இது பி வெக்டர், ஓபி வெக்டர் நம்ம பி வெக்டர்னு எடுத்துருக்குறோம், மைனஸ் ஓஏ வெக்டர் ஏ வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம். மொதல் பி வெக்டர் போய் ஏ வெக்டர் பெருக்கு, இது டாட் அப்படின்னா 2 நமக்கு காமன். அப்போ பி போய் ஏவை பெருக்கும். அப்போ ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர், அப்புறம் அதுக்கு அடுத்தது ப்ளஸ் எனக்கு என்ன வரும்? பி வெக்டர்
டாட் பி வெக்டர். சாரி, பி போய் ஏவை பெருக்கும், அடுத்து பி போய் பியை பெருக்கும். அதே மாதிரி ஏவை எடுத்து பெருக்குங்க. இங்கே குறிப்பார் மைனஸ் மைனஸ் என்ன வரும், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர், அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இது போய் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். அவ்வளோதான். ஜஸ்ட்டு பி எடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க, மைனஸ் ஏ வெக்டர் எடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. இப்போ பாருங்க, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னாலும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னாலும் ஒன்று தான். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் இது என்ன கிடைக்கும் நமக்கு, பி வெக்டர் ஸ்கொயர்டு, பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். பி வெக்டர் அப்படின்னா என்ன, அந்த ஸ்கொயர்டு இருந்தால் மாலஸ் போட்டுக்கலாம். பி வெக்டருங்கிறது ஓபி வெக்டர். அப்போ ஓபி வெக்டர் புரியுதா, ஸ்கொயர் இருக்கிறதுனால மாலஸ் போட்டுக்கலாம். மாலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் மாலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர் ஸ்கொயர். கண்ணுமா, ஓபி வெக்டருங்கிறது ரேடியஸ். அப்போ இது ஆர் ஸ்கொயர், இதுவும் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. அப்போ எதையும் பெருக்கணும், ஓடி வெக்டர் டாட்டு ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஓடி வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டர். அப்போ ஓடி வெக்டரும் ஏபி வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் உடனே அந்த இதை பார்த்து அப்படியே எழுதணும். என்ன எழுதணும், hence the line is perpendicular to chord. Hence OD vector, the line OD vector is perpendicular to AB vector அப்படின்னு முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் தாங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஒன்றுமே இல்லை, ஓடி வெக்டரையும் ஏபி வெக்டரையும் பெருக்கணும். இதில் ஏபி வெக்டர் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு போட்டுக்கணும். ஓபி வெக்டர்னா பி வெக்டர், ஓஏ வெக்டர்னா ஏ வெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு வரணும். பி வெக்டர் அப்படின்னா ஓபி வெக்டர், ஏ வெக்டர்னா ஓஏ வெக்டர். ஸ்கொயர்டு இருந்தால் மாலஸ் போட்டுக்கலாம். ஓபி அப்படின்னாலும் ரேடியஸ் தான், ஒஏனாலும் ரேடியஸ் தான். ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு 0. ஹென்ஸ் ஓடி வெக்டர் ஏபி வெக்டர் பெருக்கும்போது 0 வரதுனால ரெண்டும் பர்பண்டிகுலர். புரிஞ்சுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.